திஸ் இஸ் அபர்ணா செந்தில். இல்லை இனிமேல் அபர்ணா விஜய் ஆக போகிறேன் இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ள. ஆக்சுவலாக அவனை பற்றி நிறைய சொல்லலாம். எனக்கு ஒரு 10 இயர்ஸாக அவனை தெரியும். அதில் ஒரு 6 இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணுறோம். இந்த 6 வருஷத்தில் டே 1ல் என்கிட்ட எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கான். லைஃப் லாங் அப்படி தான் இருப்பான். எல்லா பசங்களும் சொல்லுவாங்க உங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவை விடவே நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான், பார்த்துப்பான். 6 இயர்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த் 3யோட 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்கள ஃபர்ஸ்ட் காலேஜ்லாம் பார்த்தேன். ஸோ ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்றதுலாம் எக்ஸ்பெக்டே பண்ணது கிடையாது. நான் என் மேலே ஹோப் வச்சதை விட அவங்க என் மேலே ஹோப் வச்சது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போன்னு இல்லை, லைஃப் லாங் இப்படியே தான் இருக்க போகிறோம். ஐ லவ் யூ அம்மு. ஏங்க நீங்கள் சொல்லுங்க. நீங்க சொல்றது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கலாம். அவனுக்கு சிறப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஒரு சிட்டிக்கு சந்தோஷம், 1/4 டீஸ்பூன் நம்பிக்கை, தீய கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவோம், சூடு பிடிக்கட்டும். ஏற்கனவே ஊற வச்ச பொறுப்புகளை இதுல சேர்த்துக்கலாம். அவனை பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா கிளறி விடுவோம், கொதிக்கட்டும். நல்லா சுண்ட விட்டு இறக்கலாம். சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. Happy married life, Vijay Abhi.